வழி பிரம்மா. பாகவதம் படிச்சீங்கன்னா அது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மா முதல்ல தோன்றும்போது எங்க எல்லா பக்கம் இருட்டா இருந்துச்சு, எதுவுமே தெரியல. அவர் என்ன பண்றது, எல்லாம் தண்ணியா இருக்கு, இருட்டா இருக்கு, அவர் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷம் அவர் வந்து என்ன பண்ணா தபம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? தபஸ். அவருக்கு ஒரு சின்ன ஒளி மட்டும் தான் கேட்டது, தப தப அப்படின்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்டது. அந்த சவுண்ட் கேட்டவொடனே என்ன பண்ணாரு? தபஸ்யாவில் ஈடுபட்டார். எத்தனையோ யுகங்கள் வந்து தபம் பண்ணார். நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா யுகக்கணக்கில் தபம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் என்ன கிருஷ்ணரால அவர் வந்து தீட்சை அளிக்கப்பட்டார். ஹிருதயத்துல அந்த ஞானம் வந்து அவர் கிடைச்சது. அந்த ஞானத்தின் மூலமா அவர் என்ன பண்றாரு? உபப்படைப்பு மற்ற ஜீவராசிகளுக்கு அவர் என்ன பண்றாரு? தேவையான உடல்களை அவர் வந்து கொடுக்கிறார். அவருடைய ஆசைகள் விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி உடல்கள் கொடுக்கப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் மகாவிஷ்ணு உடல் இருக்காங்க. என்ன பண்றாரு? திருப்பி சர்க்க விசர்கன்னு, சர்க்கன்னு படைப்பு, விசர்கன்னா வந்து உபப்படைப்பு. அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட உடல்ல எல்லா ஜீவராசிகளும் அழிவுக்கு பின் போய் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து படைப்பு ஆரம்பிக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி உடல்கள் வந்து திருப்பி கொடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது திருப்பி திருப்பி அதனால சொல்லப்படுது பூப்பா பூப்பா லீயத்தின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுவோம். திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு, அது பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா படைப்பு அழிவு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம். அந்த ஜீவராசிகள் சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக 9 காண்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கிருஷ்ணருடைய படைப்புன்னு என்ன அதை பற்றி தெளிவாக விளக்கப்பட்டது. 33 கோடி தேவர்கள் யாரு, மிக பெரும் பக்தர்கள்லாம் யாரு, அவருடைய பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, 10வது காண்டம் போகும்போது கிருஷ்ணரை பற்றி எளிமையாக அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவ நிலையை வந்து அவங்க அடையணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே 10வது காண்டத்தை தாவி படிப்பாங்க. அது வந்து தப்பான விஷயம். முதல் காண்டத்திலிருந்து போகணும். முதல் காண்டத்திலிருந்து படிப்படியாக பாகவதம் வந்து படிக்கிற முறை அப்படின்னா முதல் காண்டத்திலிருந்து படிப்படியாக அப்படியே படிச்சுட்டு போகணும். அப்போதான் வந்து 9வது காண்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்குவ நிலை 10வது காண்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவ நிலை வரும். இல்லை நம்ம உடனடியாக 10வது காண்டத்தை தாண்டி போனோம்னா சில லீலைகள் இருக்கும், கிருஷ்ணனுடைய லீலைகள். அது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சில சமயம் நம்ம ரொம்ப அதை வந்து விதனாவாதமாக பேசணும். ஏன்னா இந்த 9 காண்டங்களை பற்றின புரிதல் நம்மளுக்கு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 9 காண்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 9 காண்டங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10வது காண்டத்துக்கு நுழையும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். சில பேர் பாகவத்துக்கு விளக்க உரை கொடுக்குறோம் வெளியில் பார்த்தீங்கன்னா 10வது காண்டத்துக்கு நேரடியாக 10வது காண்டத்துக்கு விளக்க உரை 10வது காண்டத்துக்கு பேசுவாங்க. அது தப்பான வழிமுறை. முதல் 9 காண்டங்கள் பேசி அதுக்கப்புறம் வந்து 10வது காண்டம். இங்கே பார்த்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வழிமுறை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தாமோதர லீலைக்கு அடிப்படையாக கிருஷ்ணர்னா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் சொல்லி பார்க்கணும். கிருஷ்ணனுடைய சக்திகள் என்ன, அவருடைய இது என்னன்னு பார்த்தா இந்த இதில் யசோதாமாவோட முக்கியத்துவம் என்னன்னு புரியும். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரின்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். அசம ஊர்த்துவன்னு சொல்லப்படுது வேதங்களில். அசம ஊர்த்துவன்னு சொல்லுவாங்க. அசம ஊர்த்துவம். கிருஷ்ணருக்கு சமமானவங்களோ கிருஷ்ணரை விட மேலானவங்களோ யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் தான் மேலும். அவர் வந்து தியானம் பண்ணியோ யோகா பண்ணியோ கடவுளாக வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் எப்பவுமே பகவான் தான். சில பேர் என்ன நினைக்கிறார், அவர் யோகம் பண்ணி கடவுள் ஆகிட்டார் அப்படின்னு சொல்றாரு. தப்பான, அது அவங்களுடைய கணக்குப்படி யோசிக்கிறது. கிருஷ்ணர் எப்பவுமே பகவான் தான். அவர் தன்னுடைய உடலை மாற்றிக்கிறது. பகவத்கீதையில சொல்றாரு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறாரு. நீங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இதே பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னதா சொல்றீங்க. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? நீங்களும் நானும் ஒரே வயசு உடையவங்களா இருக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு 2 பேரும் சம வயசு உடையவங்க இருப்பாங்க. அர்ஜுனா நானும் நீங்களும் சம வயசு இருக்கும். எப்படி நீங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னீங்க, நான் எப்படி நம்புறது? அது நம்பிக்கை இல்லாமல் கேட்கலாரு, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு என்னன்னா, நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். ஆனால் உன்னால் போன பிறவி என்ன உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நீ எத்தனை பிறவி எடுத்த, கோடிக்கணக்கான பிறவியை நீ என்னென்ன உடல் எடுத்தீன்னு நான் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் ஒரு ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். அதான் அந்த இடத்துல கிருஷ்ணன் தெளிவாக சொல்றாரு. ஒரு ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறத தெளிவாக அர்ஜுனர் விளக்குறார். அர்ஜுனர் மிகப்பெரிய பக்தராக இருக்கலாம், மிக உயர்ந்த பக்தராக இருந்தால் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய முற்பிறவிகளை வந்து சொல்ல முடியாது. அதாவது கிருஷ்ணர் அதாவது அந்த சக்தி கொடுத்தாலே அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணர் உடலை மாத்துறது இல்லை. அதனால அவங்க நம்ம பல கோடி பிறகுலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம பல கோடி பிறகுலாம் என்னென்ன உடல் எடுத்தோம், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பகவத்கீதை பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் அந்த விஷயம் படிச்சு பார்த்தீங்கன்னா
அதனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து உடலை மாற்றுறது, அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவதாரின்னு சொல்லுவாங்க. எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அவர் தான். அவர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரங்களும், அவர்கிட்ட இருந்தால் எல்லா அவதாரங்களும் மகாவிஷ்ணு வழியாக வராங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, மகாவிஷ்ணு தான் மூலம், அதாவது விஷ்ணுவிட்டு இருந்தால் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நிறைய மிஸ்கன்செப்ஷன். அதாவது பிரபஞ்சத்தில் விஷ்ணு வழியாக கிருஷ்ணர் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்து வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. 3 வகையான விஷ்ணுக்கள் இருக்காங்க அப்படியே தெரியும். மகாவிஷ்ணு, கர்ப்போதர்ஷி விஷ்ணு, க்ஷீரோதர்ஷி விஷ்ணு. க்ஷீரோதர்ஷி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபஞ்சத்துலையும் க்ஷீரோதர்ஷி விஷ்ணு ஒவ்வொரு அணுவிலையும் இருக்காரு. ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. அதனால தான் கம்பர் என்ன பாடுறாரு, அணுவினை சதப்போரிட்ட கோடினும் உள்ளது. அதாவது என்ன சொல்றாரு, ஒரு அணுவை வந்து நீங்கள் 100 பிரிவாக பிரித்தா கூட அதில் கூட பகவான் இருக்காரு. அணுவினை சதப்போரிட்ட கோடினும் உள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா பகவான் வந்து இல்லாத இடமே கிடையாது. எப்படி வந்து இந்த மாதிரி அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கர்ப்போதர்ஷி விஷ்ணு, அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் படுத்திருக்காங்க. அதுக்கு மேலே மகாவிஷ்ணு, அவருடைய உடல் தான் பிரபஞ்சங்கள், எண்ணிலடங்கா பிரபஞ்சம். அவருடைய மயிர் தொலையிலிருந்து ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள் வெளியிடும், எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் வெளியிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் அவருடைய சக்திகள் இயங்குகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிருஷ்ணர் ஒருத்தர் தான், ஆனால் இன்னும் பலவாக அத்தனை பிரிச்சுக்காரு, விரிவடைஞ்சுக்காரு. அதாவது ஏகோ பகுஷ்யான்னு சொல்லுவாங்க வேதங்கள். என்ன சொல்லுவாங்க உபநிஷத்தில், ஏகோ பகுஷ்யாம். ஏகோனா ஒருத்தர், பகுஷ்யாம்னா பலவாக விரிவடைகிறார். இப்போ நம்ம ஒருத்தர் மட்டும் இந்த ரூமில் இருந்தோம்னா நம்ம மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. பல வெரைட்டி இருக்கும். ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். நம்ம அதாவது பல வகையாக பிரிஞ்சு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியும், என்ஜாய்மெண்ட். ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மகிழ்ச்சிங்கிறதே கிடையாது, என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. பல விதமான வேறுபாடுகள் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வேறுபாட்டை மறுக்கிறாங்க, எல்லாம் ஒன்று அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தால் அது வந்து என்னது, அந்த மாயா கடவுளை எதிர்க்கிறாங்க. எல்லாம் ஒன்றாக முடியாது. நம்ம சாப்பிட்றோம் என்ன, எத்தனை வெரைட்டி இருக்குது, எல்லாம் ஒன்றாயிடுதா? ரசம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, பொரியல் இருக்குது, எல்லாம் ஒன்றாயிடுதா? கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நானே கடவுள் அப்படிங்கிறாங்க. கடவுள் ஆக்க முடியுமா? கடவுள் ஆக்கவே முடியாது. நம்ம இந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பகவான் வந்து எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது.